நேர்களே, கடந்த வாரம் முழுக்க சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது E20 பெட்ரோல், அதாவது 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் பயன்பாடானது நாடு முழுவதற்கும் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நிறைய வாகனங்களில் மைலேஜ் பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, இன்ஜின் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, இந்த மாதிரியான புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களிலையும் தொடர்ந்து பல்வேறு கருத்துகள் பகிரப்பட்டு வந்தன. இது சம்பந்தமாக ஒரு தனியார் வாகன உற்பத்தி நிறுவனத்திற்கு ஒரு மெயில் ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க, ஒரு வாடிக்கையாளர் தரப்புல இருந்து. அதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய வாகனம் E10, அதாவது 10% எத்தனால் கலக்க கூடிய வாகனம் தான். அதில் நீங்கள் ஒரு வேளை E20 பெட்ரோல் போட்டு அதனால் உங்கள் என்ஜினுக்கு இல்லை ஃபியூவல் சிஸ்டம்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் வாரண்டி அதற்கு பொருந்தாது அப்படின்ற ஒரு தகவலை பதிவு பண்ண அது எக்ஸ் மாதிரியான தளங்களில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில் E20 பெட்ரோல், அதாவது 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் நமக்கு வரமா ஸ்தாபமா, இதனால் ஏற்படக்கூடிய சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, வாடிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்க, வாகன ஓட்டிகள் தாண்டி வாகன உற்பத்தியாளர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, மத்திய அரசு என்ன சொல்லுது, இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதல்ல எத்தனால் கலந்த பெட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனால்னா என்ன, நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். தாவர அடிப்படையிலான மூலங்களில் இருந்து பெறப்படக்கூடிய ஒரு பயோஃபியூயல், உயிரி எரிபொருள். பெரும்பாலும் கரும்புல இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் எத்தனால் இருக்கிறது. அதையும் தாண்டி சோளம் உள்ளிட்ட பிற விவசாய பொருட்களிலும் இருந்தே கூட எத்தனால் ஆனது எடுக்கப்படுகிறது. இந்த எத்தனாலை பெட்ரோலின் கலப்பதன் மூலமா எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல், எத்தனால் கலப்பு பெட்ரோல் ஆனது நிலையான மற்றும் தூய்மையான எரிபொருளை உருவாக்கும் செயல்முறை என்று இதுக்கு ஒரு டெஃபினேஷன் தராங்க. நிலையான அப்படின்னா இப்போ நம்ம ஃபாசில் ஃபியூயல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா நிரந்தரமில்லாத ஒரு எண்ணெய் வளம், எப்போ காலியாகுமோ அப்படின்ற ஒரு பயம் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் விவசாயம் சார்ந்த பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய எத்தனால் மாதிரியான பொருட்கள் நமக்கு காலத்திற்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு எரிபொருளாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபாசில் ஃபியூயல்ஸ் சொல்லக்கூடிய இந்த கச்சா எண்ணெயிலிருந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் மாதிரியான பொருட்கள் எரிக்கப்படும் போது அதனுடைய வாயுக்கள், அது வெளியிடக்கூடிய கரியமல வாயு, கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு உகந்தது கிடையாது, நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதுவே எத்தனால் மாதிரியான எரிபொருளை பயன்படுத்தும் போது இதனால் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் எத்தனால். சோ இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கக்கூடிய எத்தனால் ஏன் இப்ப சர்ச்சையா மாறுது அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்மை துரத்துகிறது. சோ இந்த எத்தனால் கலப்பு பெட்ரோல் அப்படின்றது புதுசு கிடையாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். E5 5% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் ஆனது 2015 இருந்தே இதுக்கான நோட்டிபிகேஷன்லாம் கொடுக்கப்பட்டு நிறைய பேங்க்ல அப்பவே கிடைக்க ஆரம்பிச்சது. அது ஒரு பாலிசியா, ஒரு கொள்கை வடிவம் பெற்றது பாத்தீங்கன்னா 2018-19 அந்த ஆண்டுகள்ல தான். அந்த வகையில் E10, அதாவது 10% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் பயன்பாடு 2022 முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த பயன்பாடு, இந்த சதவீதத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற பணிகள் அப்பொழுதே மேற்கொள்ளப்பட்டன. அப்போ அவங்க வச்ச டார்கெட் என்னன்னு பார்க்கும்போது E20 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை 2030 ஆண்டிற்குள் நாடு முழுவதும் பரவலாக்க வேண்டும் பயன்பாட்டிற்கு அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ 2025 E20 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் நடைமுறைக்கு வந்தாகிவிட்டது. இதனைத் தொடர்ந்து E27 அப்படின்ற ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க, அதை 2030 கொண்டு வந்துடணும்னு. இப்போ அதையும் தாண்டி E30 குறித்தெல்லாம் வந்து பெட்ரோலிய துறையிலிருந்து பேசக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நிலையில் E20 பெட்ரோல் பயன்படுத்துவதனால என்ன பயன்கள், அது கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. 2014 2024 வரைக்கும் அந்த E5 அப்படின்ற 5% அந்த பயன்பாடு இருக்கு இல்லையா, எத்தனால் கலந்தது, அப்போ இருந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்து ஒரு 10 ஆண்டுகளில், கடந்த 10 ஆண்டுகளில் பார்க்கும்போது 698 லட்சம் டன் கரியமல வாயு குறைவாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ சுற்றுச்சூழலுக்கு இந்த அளவுக்கு பயன் கொடுத்திருக்கிறது இந்த எத்தனால் கலப்புன்றது. ஸோ சதவீதம் அதிகரிக்க அதிகரிக்க சுற்றுச்சூழலுக்கு இன்னுமே கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நம்ம எத்தனால் கலப்பு பெட்ரோலை பார்க்கணும் அப்படின்னு இதனுடைய பயன்களில் முக்கியமான ஒன்றா குறிப்பிடுறாங்க. தொடர்ந்து கச்சா எண்ணெய் சார்பு குறைவு அப்படின்றது, அதாவது முழுமையாக எத்தனாலே செயல்படக்கூடிய ஒரு வாகனம் எதிர்காலத்தில் வருதுன்னா வளைகுடா நாடுகளோ இல்லை அமெரிக்கா, ரஷ்யா மாதிரியான நாடுகள் இருந்து நம்ம இப்ப அதிக அளவு எண்ணெயில வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கச்சா எண்ணெய் மீதான சார்பு இங்க குறையும். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரானோடு அமெரிக்கா, இஸ்ரேல் இப்படி ஒரு முத்தரப்பு ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த டைம்ல ஒருவேளை ஹோர்முஸ் நீரிணையை மூடிட்டா நமக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் அளவு பாதிக்கப்படுமே அப்படின்ற ஒரு அச்சம்லாம் இருந்தது. ஸோ எத்தனால் மாதிரியான இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய எரிபொருளை நம்ம சார்ந்து இருக்கும்போது இதன் மீதான சார்பு குறைவது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த E5 இருந்து ஆரம்பிச்சே இந்த 2024
பார்க்கும்போது E5லிருந்து E10 பயன்பாடு பார்க்கும்போது 1,36,000 கோடி ரூபாய் என்ற அளவில் அந்நிய செலாவணியில் நம்ம நாடு மிச்சம் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு தரவையும் வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை, விவசாய பொருட்கள்லேருந்து இந்த எரிபொருள் எடுக்கிறதால விவசாயிகளுக்குமே கூட வருமானம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஸோ இதற்கு தேவையான அந்த மூலப்பொருட்கள் கொடுக்கக்கூடிய கரும்பு, சோளம் இந்த மாதிரி விஷயங்களை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு 2014 முதல் 2024 இந்த இடைப்பட்ட காலத்தில் 1,18,000 கோடி ரூபாய் என்ற அளவில் நாடெங்கும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வருமானமானது கிடைத்திருக்கிறது. அதாவது ஒருத்தருக்கே இவ்வளோ கிடைச்சிருச்சான்லாம் கேட்காதீங்க. என்ன சொல்கிறது, டிஸ்போஸ் ஆன ஒரு அமௌண்ட்டாக நம்ம இது சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு விவசாயிக்கும் அமௌண்ட் ஆனது மாறுபடும். ஸோ இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எத்தனால் பிளண்டட்னால நமக்கு கிடைக்குது, எத்தனால் எரிபொருளாக வைக்கும்போது நமக்கு இது கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 20%, இது 85% என்ற அளவில் உபயோகப்படுத்தக்கூடிய நாடுகளும் இருக்கின்றன. பிரேசில் மாதிரியான நாடுகளில் E85 வரைக்குமே கூட போயிட்டாங்க அப்படின்னு சில செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நிலையில் இந்த E20 பெட்ரோலால் சிக்கல்கள் அப்படின்ற ஒரு புகார்கள் எழ ஆரம்பிச்சது. இந்த E20 பெட்ரோலை நாங்கள் வண்டியில் பயன்படுத்த ஆரம்பிச்சதுலேருந்து இந்த சிக்கல்கள்லாம் சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு புகார் பட்டியலை வாசிக்கிறாங்க. குறைந்த மைலேஜ், அதிகரித்த என்ஜின் நாக்கிங், கடினமான ஐட்லிங், செயல்திறன் சிக்கல்கள், இது எல்லாமே எங்கள் வண்டியில் இப்போ நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்கள் வண்டி கொடுத்த மைலேஜுக்கும் இப்போ கொடுக்குற மைலேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்பது மாதிரியான புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்ஜின்லையுமே கூட நாங்கள் பிரச்சனைகளை வந்து அனுபவிக்க கொண்டு இருக்கிறோம் இந்த E20 பயன்பாட்டிற்கு அப்புறம். இந்த மாதிரியான புகார்களையும் பல்வேறு தரப்பினரும் பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் வாகன உற்பத்தியாளர்கள் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, E10 பயன்பாடு வந்து 2022 வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த 2023 தான் E20க்கான வாகனங்கள் தயாரிக்கிறதே நம்ம முன்னெடுக்கிறோம். ஸோ 2023க்கு முந்தைய வாகனங்கள் எதுவுமே E20 பெட்ரோலுக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை வாகன உற்பத்தியாளர்கள் தரப்புல இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுடைய வாகனம் E10 மட்டும்தான் கேப்பபிள், அதை மட்டும்தான் எடுத்துக்கும் அப்படின்னா E20 போட்டு அதனால சிக்கல் ஏற்படும் அப்படின்றத வாகன உற்பத்தியாளர்கள் தரப்புல இருந்தும் உறுதிப்படுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ அதுக்கும் முன்னாடி நான் வாங்கியிருக்கேன், இந்த E10 கூட கிடையாது அப்படின்னா உங்களுடைய வாகனத்துடைய மைலேஜ் அதில் பாதாளத்துக்கு போக போது இன்னும் சில நாட்கள் அப்படின்ற எச்சரிக்கை மணியும் சிலர் அடிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நிலையில் இந்த புகார்கள் சம்பந்தமாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். E20க்கு எதிரான பிரச்சாரத்தின் பின்னணியில் சில பெட்ரோல் லாபிகள் இருக்கின்றன அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாக ஒரு சேலஞ்சும் விட்டிருந்தார். E20 பெட்ரோல் பயன்படுத்துறதால என்னுடைய வண்டியில் இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இதை வந்து தப்புன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஓப்பன் சேலஞ்சை விட்டிருந்தார். ஆனால் அடுத்த சில நாட்கள்லேயே ஒரு சின்ன ஒரு யூட்டர்ன் போடுறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. மைலேஜ் குறையிறதுன்றது உண்மைதான், ஆனால் அந்த அளவுக்கு பெரிய தாக்கம்லாம் கிடையாது. ஒரு சிறிய சிங்கிள் டிஜிட்டில் இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் விகிதாச்சார அளவில் தான் இந்த மைலேஜ் பிரச்சனையானது இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருமே பதிவு பண்ணார். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியத்துறை அமைச்சருமே கூட எத்தனால் தான் நம்மளுடைய எதிர்காலம், அதில் இந்தியா உறுதியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருந்தார். இந்த நிலையில் சில தேசிய ஊடகங்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில சர்வே முடிவுகளில் வந்து மேற்கோள் காட்டி பேசுனதை நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது லோக்கல் சர்க்கிள்ஸ் என்ற ஒரு ஆய்வு நிறுவனம் எடுத்த ஆய்வு முடிவுகள். அந்த வகையில் 2022க்கு முந்தைய வாகனங்கள் பயன்படுத்துவோர் இந்த E20 பெட்ரோலை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுடைய வண்டியோட இந்த மைலேஜ் உள்ளிட்ட செயல்திறன் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்த பதில்கள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் 20%, அதாவது கிட்டத்தட்ட 22,282 பேர் இந்த சர்வேல பங்கெடுத்திருக்காங்க அப்படின்றதை நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, if you have a vehicle that was purchased in 2022, how much has the fuel efficiency of your vehicle reduced in 2025? இதற்கு முந்தைய வருடங்களை ஒப்பிடும்போது இப்போ E20 பயன்பாட்டிற்கு பிறகு 2025 உங்களுடைய வாகனத்துடைய எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு கேட்டதுக்கு 20%க்கும் மேலே குறைஞ்சிருக்குன்னு எத்தனை பேர்? 11% பேர் சொல்லியிருக்காங்க. 22% பேர் என்ன சொல்லியிருக்காங்க, 15லிருந்து 20% அளவிற்கு மைலேஜ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 11% பேர் 10லிருந்து 15% மைலேஜ் குறைஞ்சிருப்பதாகவும், 14% பேர் 5லிருந்து 10% குறைஞ்சிருப்பதாகவும், அடுத்தது 4% பேர் 2லிருந்து 5% மைலேஜ் குறைஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது
5% 1-2% என்ற அளவுக்கு மைலேஜ் குறைஞ்சிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. நோ இம்பாக்ட், அப்படி எதுவும் எங்களுக்கு இம்பாக்ட் தெரியலைங்கன்னு ஒரு 11% பேர் சொல்லியிருக்காங்க. எந்த பதிலும் கூற முடியாதுன்னு 22 பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் ஆனது கிடைச்சிருக்கு. ஸோ மைலேஜ் எஃபிஷியன்சியில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தற்பொழுது இந்த சர்வே மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்ற நிலையில் பெட்ரோலிய அமைச்சகத்திலிருந்தே எக்ஸ் தளத்தில் ஒரு கீச்சானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃபிஷியன்சி அந்த மைலேஜில் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனால் வந்து இவங்க எக்ஸாஜரேட் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் E10 வாகனங்கள் பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் E20 பெட்ரோலை போடும்போது உங்களுடைய மைலேஜ் பார்க்கும்போது 1-2% என்ற அளவில் தான் குறையும், அதற்கு மேலே குறையாது, வேற எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் பிற வாகனங்கள், அதாவது E10 கூட கம்பேட்டிபிள் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை வண்டி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய வாகனத்தில் இந்த E20 பெட்ரோல் போடும்போது 3-6% வரை இந்த மைலேஜ், இந்த செயல்திறனானது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை பெட்ரோலிய அமைச்சகமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி அவங்க கொடுக்கக்கூடிய புகார்கள் என்னன்னா, இங்க எரிபொருள் பார்க்கும்போது பெட்ரோலுடைய எரிசக்தி திறனும் எத்தனாலுடைய எரிசக்தி திறனும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எத்தனாலுடைய எரிசக்தி திறன் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுனால சீக்கிரமாகவே வந்து அது காலி ஆயிடும். அதனால அது மைலேஜ் காலியாகுதுன்றதை விட நீங்க போட்ட எரிபொருளுமே காலியாகுது அப்படின்னும் போது அடிக்கடி நீங்க வந்து பெட்ரோல் பங்குக்கு விசிட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னாங்க. அதே நேரத்தில் இப்போ விவசாயம் சார்ந்து இந்த எரிபொருள் நீங்க கலக்குறீங்க அப்படின்னும் போது விலை குறையணும் இல்லையா, அந்த விலை குறைப்பை வந்து பொதுமக்கள் ஏன் அனுபவிக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வியுமே கூட இங்க எழுப்பப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த E20 பெட்ரோலை எத்தனால் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பெட்ரோலை பயன்படுத்தும் போது வரும் நாட்களில் இன்னுமே கூட சதவீதம் அதிகரிக்க போகுது அப்படின்னும் போது இதுக்கு கம்பேட்டிபிள் இல்லாத வாகனங்கள் நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய என்ஜினா இருக்கட்டும், இந்த ஃபியூல் டியூபா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கரோஷன், அரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதில் ஏற்படும். ஏன்னா எத்தனாலில் ஈரப்பதம் அதிகம் அப்படின்றதுனால, ஈரப்பதம் சீக்கிரமாக எடுத்துக்கொன்றதுனால இந்த பாதிப்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே கூட வாகன ஓட்டிகள், வாகன உற்பத்தியாளர்கள் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் ஒரு அலர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வண்டி இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் ஒன்று சமீபத்தில் அவங்க கிட்ட சமூக வலைதளத்தில் ஒரு கஸ்டமர் சைட்ல இருந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபியூயல் மாற்றி போடுறேன், என்னுடைய வாகனம் வந்து E10 இல்லைன்னா E5 இதுக்கு தான் கம்பேட்டிபிள், நான் ஒருவேளை நான் E20 போட்டால் இது பிரச்சனை வந்து அது இன்சூரன்ஸில் கவர் ஆகும் அப்படின்னு கேட்டபோது, ஃபியூயல் இன்கரெக்ட் ஃபியூயல் போட்டிங்களா, தவறான ஃபியூயல் நீங்கள் போட்டிங்களா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இன்சூரன்ஸில் கவர் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாகன உற்பத்தியாளர்கள் தரப்புல இருந்து வாரண்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, இன்சூரன்ஸ் தரப்புல இருந்து அதுக்கான காப்பீடும் கவர் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் இதற்கு என்ன ஒரு பதில் சொல்ல போகிறது, வாடிக்கையாளர்களுக்கு இதற்கு என்ன தீர்வு கிடைக்க போகிறது, அதே நேரத்தில் இதுக்கு காம்பேக்டான வாகனங்கள் 2023 தான் உற்பத்தி ஆகியிருக்குன்னும் போது இது ஸ்லோவாக தானே நம்ம இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இந்த திட்டத்தை அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இங்கே சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பிரேசில், அமெரிக்கா மாதிரியான நாடுகளை நம்ம இங்கே உதாரணம் காட்டி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து சாய்ஸஸ் இருக்குது. எனக்கு E20 போதும், என் வண்டிக்கு E10 போதும், என் வண்டிக்கு E50 போடலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸஸ் இருக்குது. இங்கே அந்த சாய்ஸ் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ப்ராப்பராக லேபிள் பண்ணுங்க, ப்ராப்பரான சாய்ஸஸ் வேணும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இங்கே வலுத்திருக்கிறது. ஸோ வரும் நாட்களில் இதை எப்படி நம்ம கையாள போகிறோம் இந்த விவகாரத்தை அப்படின்றதை எல்லாம் பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம், இடைவேளைக்கு பிறகு